தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய வருத்தம், ஒரு 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 மன்னிப்பு அப்படின்னு கேட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா, குரல் சரியில்லை, இரண்டு பேருக்குமே கொஞ்சம் கோல்டு அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் குரல் சரியில்லாமல் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால பொறுத்தருள்க. அதன் பிறகு இன்னொரு கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இவ்வளவு இக்கட்டான சூழலையும் நாங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு உங்களுடைய பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்து அருள் புரிக அப்படின்னு கேட்டுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி வலிமையான கூட்டணி திமுக இருந்துகிட்டு இருக்கு. டிவிகேவுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் அவங்க ஒரு மாசமா கிட்டத்தட்ட 40 நாளாக சைலண்ட் மோட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கிடையே என்டிகே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நிறைய பேர் ரீஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் திரும்ப திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம பெருசாக கண்டென்ட் எதுவும் போடல. மெம்பர்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பெருசாக போடல. ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். போடணுன்ற பிளான் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக போடல. ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுறோம். பட் இருந்தாலும் பெருசாக ரிக்வஸ்ட் எதுவும் பண்ணாமல் நீங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக அந்த ரீஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர். நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சில பேர்லாம் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மெம்பர்ஷிப்பை. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வேல்யூ கிடைக்காது அதனால. பட் இருந்தாலும் சேனலை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, ரீஜாயின் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அலையன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில கட்சிகள் தான் இருக்காங்க மேஜர் அலையன்ஸில் சேராம. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்டிகே பொறுத்தளவில் 24ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 8% votes வாங்குறாங்க. இத்தனைக்கும் 24ன்றது லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஸோ அதில் என்டிகேவுக்கு பெரிய ரோல் கிடையாது. என்டிகே ஒரு ரீஜனல் பார்ட்டி. ஸோ நேஷனல் பாலிடிக்ஸை எந்த வகையிலையும் பெருசாக இம்பேக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மக்கள் நம்பி என்டிகேவுக்கு 8% vote போட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்குது. களத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய நேரங்களில் பார்க்கும்போது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு அரசியல் முன்வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட அரசியல் அதுக்கு முக்கியமான காரணம். பட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, 24ல ஏடிஎம்கே வீக்காக இருந்தாங்க. பிஜேபி அலையன்ஸ் இல்லை, ஏடிஎம்கே தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஏடிஎம்கே மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. ஸோ திமுகவை ஏடிஎம்கேவால் வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த அவநம்பிக்கை வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுப்பாங்க. சரி, இப்போ புதுசாக இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு அளிப்போமே. எப்படியும் ஏடிஎம்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரில, திமுக எதிர்த்து அவங்களால நிற்க முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ புது கட்சிக்கு நம்ம வாய்ப்பு அளிச்சு பார்ப்போம், என்டிகேவுக்கு போடுவோம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அதுவும் ஒரு காரணம். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காரணம் இப்போ அந்த ரீசன் இப்போ செல்ல ஆகாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று ஃபைனலைஸ் ஆயிடுச்சு இருக்கு. அது போக அந்த அலையன்ஸுக்குள்ள வேற கட்சிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎம்கே வந்துட்டாங்க, டிடிவி தினகரனும் வராரு. ஸோ இப்போ 26 பொறுத்தளவில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி அந்த களம் இருக்கு. ஸோ திமுகவை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நல்லா டஃப்பாக ஃபைட் பண்ணா ஏடிஎம்கேவால திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இது என்டிகேவுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்டிகே பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு அதிமுக வீக்கா ப்ரொஜெக்ட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு என்டிகேவுக்கு அது வாய்ப்பு அமையும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஏடிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்கல்ல, இது என்டிகேவுக்கு ஒரு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம். அதுபோக விஜய் ஃபேக்டர் இருக்கு. விஜயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டர் விஜய்க்கும் அப்ளை ஆகும். ஏடிஎம்கே வீக்காக இருந்தால் தான் விஜயும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அது போக விஜய்க்கு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த மாற்று அரசியல் அப்படின்ற அந்த ஸ்பேஸையும் அவர் ஆக்குபை பண்றார். இதுல என்டிகேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா விஜய் ஃபர்ஸ்ட் வரும்போது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாருன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது விஜய்
நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டிட்டு இருக்காரு. அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. குவைட்டா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ டிவிகே கட்சி செயலற்று போயிருக்காங்க. இது என்டிகேவுக்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இப்ப டிவிக்கு அக்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களும் மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸை குறி வைக்கிறாங்க, அவங்களும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறி வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில என்டிகேவுக்கு ஒரு போட்டியா இருந்தாங்க. இப்பவும் போட்டியா இருக்காங்க, ஆனா பலமான போட்டியா இல்லை, ஒரு பலவீனமான போட்டியா இப்ப டிவிக்கே மாறி இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர் பார்த்தோம்னா என்டிகேவுக்கு அட்வான்டேஜ். அது போக 24ல பாஜக மாற்றத்துக்கான ஒரு சக்தியா இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கேவோட போயிட்டாங்க. அப்புறம் மாற்றத்துக்கான சக்தியா டிவிக்கு களத்துல இருக்காங்க, அவங்களும் வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த மாற்று அரசியல் அப்படின்ற ஸ்பேஸ் இந்த எலெக்ஷன்ல என்டிகேவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பார்ப்போம் ஓவரால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ டிவிக்கே வீக் ஆகுறது ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்லை, என்டிகேவுக்கும் 100% ஆமா ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான். அது இப்போ தற்காலிகமான ஒரு அமைதியா பார்க்கலாமா டிவிக்கேவை, இல்லை எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்களா? நிறைய செய்திகள்ல கூட சொல்றாங்க மேபி இந்த தேர்தலை புறக்கணிக்க கூட வாய்ப்பு இருக்கு விஜய் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா, இல்லை தற்காலிக ஒரு அமைதி தானே? இப்போ என்டிகேவோ பாஜகவோ திமுகவோ ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 6 months குவைட்டா இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அதை தற்காலிக அமைதின்னு நான் சொல்லுவேன். அது காரணம் என்னன்னா, இப்ப தமிழ் தேசியத்தை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கட்டத்துல தமிழ் தேசியம் வென்றே தீரும். ஸோ ஒரு 6 மாசம் அமைதியா இருக்காங்கன்னா தற்காலிக அமைதி தான், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு எழுச்சி வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அது என்டிகேன்ற வடிவத்துல வருமா, எந்த வடிவத்துல வரும் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழ்நாட்டுல வென்றே தீரும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது தற்காலிக அமைதின்னு சொல்லலாம். பாஜகவும் அதே மாதிரி தான், அவங்க ஒரு நேஷனல் ஃபோர்ஸ். சில நேரங்கள்ல ரிவர்ஸ் போகலாம், சில நேரங்கள்ல அக்ரெசிவாகவும் வருவாங்க, சில நேரங்களில் வேற ஏதாவது ஸ்டேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அப்போ இங்கே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, தற்காலிக அமைதி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஃபோக்கஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அந்த அமைதி டக்குன்னு உடஞ்சிரும். திமுகவுக்கும் இது அப்ளை ஆகும். அவங்களாம் பெரிய கட்சி, நிறைய நாட்கள் இருந்த கட்சி, அதிமுகவுக்கும் அப்ளை ஆகும். ஆனால் டிவிகேவுக்கு இது அப்ளை ஆகாது. டிவிகே ஒரு சித்தாந்தத்தையோ பெரிய அரசியலையோ நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. அவங்களால பெருசா பவுன்ஸ் பேக்லாம் ஆக முடியாது. கமல்ஹாசனுக்கு ஆனதுதான், ஒன்ஸ் அவங்க தோத்தாச்சுன்னா முடிஞ்சது. இப்ப இது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் படி போல, அவங்க எதிர்பார்த்தது இது கிடையாது. அவங்க மனசுல போட்டிருந்த ஸ்கிரிப்ட் வேற. அவங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் மாதிரிதான் நம்மளும் இருப்போம், கமல்ஹாசனை விட கொஞ்சம் அதிகமான ஓட்ஸை வாங்குவோமே தவிர கமல்ஹாசன் மாதிரி நம்மளும் ரொம்ப தூரம்லாம் போக போறதுலன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா சிக்கல் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இப்ப டிவிகேவுக்கு பெரிய ஒரு சிக்கல். இதுல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆக முடியும்? இப்ப ஒரு நல்ல ஒரு கட்சி எப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்னா, பிரச்சனையில மாட்டினாலும் அவங்களுக்கு தொண்டர்களோட சப்போர்ட் இருக்கும், சித்தாந்த பலம் இருக்கும். சித்தாந்த பலம் ரொம்ப அவசியம். நாளைக்கு வெற்றி எனக்கு உறுதி அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும், தொண்டர்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, அந்த சித்தாந்தத்துக்கும் ஒரு பலம் இருக்கணும். இன்னைக்கு டெம்பரரியா பிரச்சனை இருந்தாலும் அந்த சித்தாந்தம் ஜெயிக்கக்கூடிய சித்தாந்தமா இருக்கணும். அப்ப அந்த சித்தாந்தமும் தொண்டர்களும், அந்த சித்தாந்தம் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களும் எல்லாரும் சேர்ந்து கட்சியை மீட்பாங்க. இது நிறைய நடந்திருக்கு. ஒரு இயக்கம் கட்டி போறாங்கன்னா சில காலகட்டங்கள்ல நல்லா டெவலப் ஆகும், சில காலகட்டங்கள்ல வீழ்ச்சியை சந்திக்கும், அப்புறம் அதுல இருந்து மீண்டு வரும். இது அப்படிப்பட்ட கட்சி கிடையாது இல்ல. இது சும்மா விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, சினிமா ரசிகர்கள் தான் இவங்களுக்கு சித்தாந்தம் கொள்கைகள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பெருசா பவுன்ஸ் பேக் ஆகி வர முடியாது. பவுன்ஸ் பேக் ஆகி வரணும்னா நீங்க அக்ரெசிவா செயல்படணும். இப்ப கூட பாருங்க, ப்ராப்பரான ஒரு கட்சி தலைவர்னா இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருதுன்னா மக்கள்கிட்ட தான் உடனே ஓடி போயிருப்பாங்க. பாருங்க, எங்களை இப்படி துன்புறுத்துறாங்க, உங்களுக்காக நாங்க பேசுறோம், எங்களை இப்படி ஓரம் கட்டுறாங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்கோர்ஸ் நீங்க விசாரணை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். பட் நீங்க ஜென்ரலா மக்கள்கிட்ட நீங்க போய்கிட்டே இருக்கணும்ல. உங்க பிரச்சனைகளை மக்கள் தானே சொல்லணும், மக்கள் தானே உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். இவங்க மக்கள்கிட்டயே போலையே, எப்ப பிரச்சனை வந்தாலும் இவங்க மக்கள்கிட்ட போறது கிடையாது. அது காரணம் என்னன்னா, இவங்க மக்கள் நம்பியே கிடையாது. இவங்க அந்த பிரச்சனையில தப்பிச்சு வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, பேக் டோர்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, அதிகாரத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி தப்பிச்சு ஓடிடுறது. அப்ப இவங்களை நீங்க எப்படி நம்ப முடியும்? இவங்க எப்படி கம்பேக் கொடுக்க முடியும்? நீங்க கம்பேக் கொடுக்கணும்னா, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகணும்னா மக்களோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும், நீங்க மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். அப்ப மக்களோட சக்தியோட நீங்க திரும்ப மீண்டு வரலாம். கம்பேக்னாலே எதானே, மக்கள் சக்தியோட தான் மீண்டு வர முடியும். ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்களுக்கு நீ கஷ்டம்தான், ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க முடியும்.
மேபி இந்த சிபிஐ விசாரணையில இருந்தெல்லாம் தப்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ரோட் ஷோ போக முடியாதுல்ல, அது உங்களுக்கு பிளாக் தானே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரோட் ஷோ போயிருந்தா டிவிக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் போனாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாட்டர்டேயும் டிவிக்கு சொன்னபடி ரோட் ஷோ போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைச்சிருக்கும். ஒண்ணு நீங்க கெட்ட பேர் வாங்குறீங்க, 41 பேர் இறந்துட்டாங்க, அதை எல்லாரும் ஏத்துக்கல. தமிழ்நாட்டுல எல்லாரும் முட்டாள்கள் எல்லாம் கிடையாது. அவங்க சோசியல் மீடியால வந்து கத்திட்டு இருக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா ஓட் போடும்போது அவங்களுக்கு தெரியும் 41 பேர் இறந்துருக்காங்கன்னா தப்பு எங்க இருக்குன்னு கண்டிப்பா தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணலாம், அது விஜய் தான் கரெக்ட்னு கொஞ்சம் பேர் பேசலாம். சோ அதனால அது முதல் ஒரு கெட்ட பேரு. ரெண்டாவது உங்க செயல்பாட்டையும் அது முடக்கி இருக்கு. நீங்க ரோட் ஷோ போக முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ரோட் ஷோ தான். அது இல்லைன்னா நீங்க பெரிய பெரிய பொதுக்கூட்டம் நடத்தணும், அது கஷ்டம். அது எவ்வளவு நடத்துவீங்க? ரோட் ஷோ அப்படி ஒரு சின்ன இடத்துல ஒரு ரோட்ல அங்கங்க நடத்திட்டு நிறைய பேர் கவரும் பண்ணலாம், பெரிய இம்பாக்டும் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால இன்னைக்கு உங்க ஆப்ஷன்ஸ் கம்மியாயிருக்கு. நீங்க சிபிஐ விசாரணையிலிருந்து தப்பிச்சா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு. இதுல இருந்து அவங்க மீண்டு வரலாம் கஷ்டம். ஓகே, இப்போ என்டிகேவுக்கு அந்த கூட்டணி பலம் அதெல்லாம் பெருசா கிடையாது, அவங்க தனியாக தான் போட்டிடுறாங்க. அதுதான் பலம் அவங்களுக்கு. ஓகே, அதுதான் மேபி அவங்களுக்கு பலமா இருக்கலாம். இந்த இடத்துல அவங்க எப்படி பிளே பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? வலுவான 2 கூட்டணி வந்து இருக்கு, என்டிஏ திமுக கூட்டணி வலுவா இருக்கு. ஸோ எப்படி இதுக்குள்ள அவங்க பிளே பண்ண போறாங்க? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு அற்புதமான அரசியல் நான் பாக்குறேன். இப்ப நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியால நோ ஏபிசிடி அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்களே. நோ ஏபிசிடினா ஏனா ஏடிஎம்கே, பினா பிஜேபி, சினா காங்கிரஸ், டினா டிஎம்கே. ஸோ இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க கூடாது, இந்த கட்சிகளை வீழ்த்தணும். அதான் நோ ஏபிசிடி. தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சிகள் தேவையில்லை, திராவிடமும் வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நேஷனல் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, பிஜேபி காங்கிரஸ், அவங்களும் வேண்டாம். அதுதான் மாற்றா இருக்க முடியும். உண்மையான மாற்றுனா தானே இந்த கட்சிகளை நம்ம வீழ்த்தணும். ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்ஸ்ன்னு பாக்குறேன். அந்த பொலிட்டிக்ஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப ஒரு யங்ஸ்டர் எடுத்துப்போம், சின்ன வயசா இருக்கும், நிஜமாவே நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா நல்லா ஒர்க் பண்ண மாட்டான். அது காரணம் என்ன? அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இருக்காது, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்காது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். வந்ததுக்கு அப்புறம் நல்லா உழைச்சு அவன் ஜெயிக்க ஆரம்பிப்பான். ஒரு 20-25 இயர்ஸ் வரும்போது கான்பிடன்ஸ் வரும், நமக்கு திறமை இருக்கு, நம்மளால பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் ஜெயிப்பான். நம்ம சொசைட்டியும் நீங்க அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. எப்படி ஒரு பையன் 10 வயசா இருக்கும்போது ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது இல்ல, ஒரு அவநம்பிக்கை அவனுக்கு இருக்கும்ல அவன் மேலேயே, அந்த மாதிரியான இடத்துல நம்ம சொசைட்டி இருக்கும். கண்டிப்பா இது நல்ல அரசியல். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரொம்ப மோசம், இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் ரொம்ப மோசம். கண்டிப்பா நமக்கு மாற்று வேணும். ஆனா நம்மளால மாற்ற கொண்டு வர முடியுமா? மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கான்ற அந்த ஒரு அவநம்பிக்கை தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகள், என்டிகே உட்பட மற்ற கட்சிகளும் இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்ஸ் இன்னும் பெருசா வர ஆரம்பிக்கல. 8% கம்மி தான். ஒரு வகையில பார்க்கும்போது நல்ல வளர்ச்சி, ஆனா இன்னும் நல்ல பெருசா இருக்கணும். ஒரு 20% இருக்க வேண்டாமா மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு? ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கம்மின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் மக்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல, நம்ம இவங்களெல்லாம் தூக்கி போட்டு இந்த பக்கம் வரணும் அப்படின்ற அந்த மனம் இன்னும் வரல. ஆனா இது ஒரு நல்ல அரசியல் நான் பாக்குறேன். என்டிகே இன்னைக்கு க்ரோ ஆனது காரணமே இந்த அரசியல் தான். இதுல இருந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னா க்ரோ ஆக முடியாது. இந்த அரசியல்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. நாங்க ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, எந்த கட்சியோடையும் நாங்க அலைன்ஸ் வைக்க மாட்டோம். நாங்க போற ரூட்ல தான் போவோம், தமிழ் தேசிய பாதையில தான் போவோம். நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருந்து தோத்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூட்டணி தான் வச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. எலக்டோரல் பாலிடிக்ஸை இப்படிதான் ஆடணும்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸை நீங்க ப்ளே பண்ணலாம். ஸோ திராவிட கட்சிகளோட கூட்டு கிடையாதுன்னா கூட்டு கிடையாது தான், வைக்க முடியாது ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியால. அதே தான் நேஷனல் பார்ட்டிஸுக்கும், அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது. ஸோ இந்த பாதையில கரெக்டா போனாலே சரியான மக்களை நீங்க வென்றெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஏன் டைலூட் ஆயிட்டாங்க? அது காரணமே என்னன்னா, நீங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க. வச்சா என்ன ஆகும்? ஒண்ணு பணப்புழக்கம் நடக்கும். பணம் என்ன பண்ணும்? ஐடியாலஜி காலி பண்ணிடும், கரப்ட் ஆக்கிடும். ஒரு இண்டிவிஜுவல் ஐடியாலஜி காலி பண்ணிடும். நான் கரப்ட் பண்ணிருப்பேன், நான் இங்க இருக்கேன், என்கிட்டயே திடீர்னு நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த வேகமே இருக்காது. காலையில கடால்னு ஆஃபீஸுக்கு ஓடி வரும்னு நினைக்க மாட்டேன், ஒரு வேகத்தோடய நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இதே நான் உழைச்சு பணம் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு ஒரு வேகம் இருக்கும். அந்த பணத்தோட அருமை என்னன்னு தெரியும், அந்த பணம் பாதுகாக்கணும்னா இன்னும் நல்லா உழைக்கணும்னு தெரியும், அதை இன்னும் பெருசாக்கணும்னா உழைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எனக்கு சும்மா தூக்கி எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் உழைக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம்
ரொம்ப கேஷுவலா லெத்தார்ஜிக்கா மாறிட்டு இருப்பேன். அது என்னையும் அழிச்சிரும், அது என்னோட ஃபியூச்சரையும் அழிச்சிரும். அதுதான் அது இங்க பண்ணுது. நீங்க போய் கரப்டான பார்ட்டிஸோட அலையன்ஸ் வைக்கும்போது இந்த பார்ட்டிஸோட ஐடியாலஜி, இந்த பார்ட்டிஸோட தொண்டர்கள் அது டேமேஜ் பண்ணிடுது. தொண்டர்களுக்கு அந்த பழைய மோட்டிவேஷன் இருக்காது. தொண்டர்களுக்கு உங்க கட்சியை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நாளைக்கு என்கிட்ட வந்து பேசணும்ல, நம்மள மாதிரி ஆட்கள் வெளில இருப்போம், நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணி பேசுவீங்க? திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இதுதான் கம்யூனிசம் எப்படி பேசுவீங்க? அப்ப அதை டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்க பக்கம் நியாயமும் இருக்காது. ரெண்டாவது, பணப்புழக்கம் அதிகமாகும் போது நிறைய கேடர்ஸ் கரப்டும் ஆயிடுவாங்க, களத்துல இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. இது தொடர்ச்சியா ஒரு 20 வருஷம் நடக்கும்போது கட்சி கழுத தெரிஞ்சு கெட்டரும்பான கதையில போய் நிற்கும் கடைசியில. ஸோ அதனால இந்த மாதிரியான கரப்ஷனை அலோவ் பண்ணவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலோட ஸ்ட்ராங்கா நிற்கணும். அப்படி நீங்க ஒரு அரசியல ஸ்ட்ராங்கா நிற்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்ல திமுக பலவீனமாகிட்டே இருக்காங்க, ஏன்னா மக்களுக்கு அவங்க மேல அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது, மாற்று சித்தாந்தம் பேசக்கூடியவங்களும் பலவீனமாயிட்டு இருக்காங்க. யார்? நம்ம கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், அப்புறம் ஈவன் எம்டிஎம்கேலாம் எடுத்துக்கோங்க, அவங்களாம் மாற்று பேசணுங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அவங்க எல்லாம் வீக் ஆகிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லாம் திமுகவோட சேர்ந்து வீக் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப கொள்கை பிடிப்போட நீங்க கரெக்டான ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் பலவீனம் ஆகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிவிடன்ஸை கொடுக்கும், ரிட்டர்ன்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொடுக்கும். ஆனா அது வரைக்கும் நீங்க தைரியமா ஸ்ட்ராங்கா போகணும். அது அஃப்கோர்ஸ் அவங்க போவாங்க, அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல அந்த கட்சியில இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சக்திகள் இருக்காங்கல்ல, அவங்க அலைன்ஸை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க தனியாக தான் டிராவல் பண்ண போறாங்க. அது ஒரு பெரிய அசர்ட்டா பாக்குறேன். இந்த பெரிய பெரிய அலைன்ஸ்ல போய் சேராம தனியா அவங்க டிராவல் பண்றது மிகப்பெரிய அசர்ட்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, இப்போ மாற்று பேசக்கூடியவங்க 20% ஓட்டு எடுத்துருக்கணும், ஆனா 8% தான் எடுக்கிறாங்க அப்படின்றதே ஒரு குறைவான வாக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் இது இன்னைக்கே நிகழ்ந்துராது, இது கொஞ்சம் தள்ளி கூட போகலாம் அப்படின்ற மாதிரின்றீங்க. வெற்றி. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் இந்த திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் அப்படின்னு பாக்குறீங்களா? இலவசங்கள் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுதா இந்த மாற்றத்தை? இலவசங்கள் இன்னைக்கு மாற்றம் ஏற்படுவதை ஸ்டாப் பண்ணுது. ஆனா இதே இலவசங்கள் நாளைக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இதே இலவசங்களாக தான் திராவிடம் வீழவும் போகுது நாளைக்கு. இன்னைக்கு இலவசங்களை பயன்படுத்தி, மக்கள் பணத்தை பயன்படுத்தி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவத்தை தணிக்கிறீங்க. மக்களோட கோவத்தை தணிக்கும் போது மக்களுக்கு அந்த மாற்று வேணும்ன்ற அந்த வேகம் இருக்குல்ல, அதுவும் கம்மியாகுது, அந்த விருப்பமும் கம்மியாகுது. ஸோ இன்னைக்கு நீங்க மக்கள் மனதில் இருந்து அந்த மாற்று அரசியல் அப்படின்றத அப்படி ஸ்லோவா தள்ளி வெளில கொண்டு போயிருங்க இலவசங்களை யூஸ் பண்ணி. ஆனா இதே இலவசங்களால தான் திராவிட கட்சிகள் வரக்கூடிய நாட்கள்ல வீடுவாங்க. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த கவர்மெண்ட் ரன் பண்ற வரைக்கும் தான், ஃபங்க்ஷன் ஆகுற வரைக்கும் தான் திராவிட கட்சிகளால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்ப எல்லாம் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன? அரசு அப்படின்ற அந்த இயந்திரம் அவங்க கையில இருக்கு. அந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பணம், நிறைய பேருக்கு சலுகைகள், மானியங்கள் இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அரசு அப்படின்ற அந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அரசு அப்படின்ற இயந்திரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்காது. ஒரு கார் நம்ம கிட்ட இருக்கு, அந்த கார் ஃபர்ஸ்ட் நல்லா சூப்பரா ஓடும், ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டருக்கு. அப்புறம் போக போக பழசாகிக்கிட்டே இருக்கு, 5 கிலோமீட்டர் தான் ஓடுது. அப்ப என்ன ஆகுது? ஓனருக்கு நஷ்டம் வருது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அந்த கார் பிரேக் டவுனே ஆயிருது, நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுக்குது, இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் அந்த கார் அப்படியே டப்னு பிரேக் டவுன் ஆயிருது. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுது. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. இந்த அரசுன்ற இயந்திரமும் ரொம்ப என்ன சொல்றது, நிறைய வேஸ்டேஜ் இருக்கு இந்த அரசுன்ற நம்ம இயந்திரத்துல, நிறைய லீக்கேஜஸ் இருக்கு. இது இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. எப்படி ஒரு ஓட்டக்காரில் நிறைய பெட்ரோல் ஊற்ற வேண்டி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பணத்தை நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம். அது போக சிஸ்டம் சரி பண்றதுக்கு நிறைய பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகும். இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகும்போது இந்த திராவிட கட்சிகளுக்கு இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் அரசுன்ற இந்த இயந்திரத்தின் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்டு தான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஒன்றும் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்லாம் கிடையாது, அவங்க பின்னாடி பெரிய மக்கள் படையெல்லாம் கிடையாது. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன? நாளைக்கு அரசுன்ற இயந்திரம் என் கைக்கு வந்துடும். திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன? இன்னைக்கு அரசுன்ற இயந்திரம் என் கையில இருக்கு. இதை தாண்டி இவங்களுக்கு எந்த பலமோ சக்தியோ கிடையாது. ஸோ இந்த அரசுன்ற இயந்திரம் ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் தான் இவங்க 2 பேரால நிற்க முடியும். அரசுன்ற இயந்திரம் ஒன்றும் கடவுள் கிடையாது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காது. அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ என்னைக்கு இது ஸ்டாப் ஆகுதோ, அரசுன்ற இயந்திரம் என்னைக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கோ அன்னைக்கே இவங்க மாட்டுவாங்க. அப்ப படால்னு சேஞ்ச் வரும், மக்கள் அங்கிருந்து திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறைய நாடுகளில் நம்ம பார்த்துட்டோம். வெனிசுவேலா ஒரு நல்ல எக்ஸாம்பிள், கியூபா ஒரு நல்ல எக்ஸாம்பிள், USSR ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப சைனால நீங்க பாப்பீங்க, சைனால இப்ப முன்னாடி மாதிரி
அவங்களுக்கு பெருசா growthலாம் இல்லை. ஸோ அவங்களும் சிக்குவாங்க கொஞ்ச நாள்ல. இந்த சைக்கிள் எல்லா இடத்துக்கும் வந்து சேரும். இது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காது, இவங்க நினைக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்காது. அப்ப டக்குன்னு மாற்றம் வரும். அரசு செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய முடியல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது நிறைய அதிருப்தி டக் 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 டக்குன்னு டெவலப் ஆகும், குயிக்கா சேஞ்ச் வரும். இப்போ நம்ம மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். என்டிகே வந்து மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த கட்சியை மாத்தி வச்சிருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் சித்தாந்தம் இருக்கு, எல்லாம் வச்சிருக்காங்க. மத்தியில வந்து பவரும் இருக்கு, அவங்க கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்கு, ஸோ எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நாளைக்கு மக்கள் மாற்றாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ ஒருவேளை அவங்க தனியா பயணிக்கிறாங்க, ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னு தனியா பயணிக்கிறாங்க, அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து திரும்ப தனியா பயணிக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் என்டிகேவால சீக்கிரமா அந்த மாற்றத்தை தர முடியாது. ஆனா பிஜேபியால சீக்கிரமா மாற்றத்தை தர முடியும். பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படின்ற மைண்ட் செட்ல பிஜேபி மக்கள் ஒரு மாற்றா பார்த்து ஆதரிக்க மாட்டாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க ஒரு மாற்று நீங்க உங்களை சொல்லிக்கலாம், ஆனா நீங்க நிஜமா மாற்றாவும் இருக்கணும். இந்த மண்ணுக்கான நிஜமான அரசியல் மாற்றா நீங்க இருக்கணும், அந்த தேவையும் இருக்கு. இப்ப திராவிட அரசியல் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்லுபடி ஆகுது, ஏன் குஜராத்ல செல்லுபடி ஆகல? தமிழ் பேஸ் பண்ணுது. சரி, இப்ப ஹிந்துத்துவ அரசியல் ஏன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் செல்லுபடி ஆகல, பெருசா ஏன் குரோ ஆகல? சோசியலிசம் ஏன் பெருசா தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியல? சில ஸ்டேட்ஸ்ல ஏன் கைப்பற்றுறாங்க? வெஸ்ட் பெங்கால்ல கைப்பற்றுறாங்க, கேரளால கைப்பற்றினாங்க. அப்புறம் வேற என்ன ஸ்டேட்ஸ்? இங்க திரிபுரா இங்க பவருக்கு வந்தாங்க. அதை தாண்டி ஏன் அவங்களால மற்ற ஸ்டேட்ஸ்ல கைப்பற்ற முடியல அதிகாரத்தை? ஸோ இப்ப எல்லா அரசியலும் எல்லா மண்ணிலையும் அவங்க செழிப்பா வளர முடியாது. ஸோ இப்ப எப்படி ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு விதைக்கும் ஒரு தன்மை இருக்கும்ல. சில மண்ணில் தான் அது நல்லா வளரும், எல்லா இடத்துலையும் வளராது. ஸோ அந்த விதைக்கு ஏற்ற சூழல் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் அது வளரும். ஸோ பிஜேபி எங்கிருந்து வளர்ந்தது? நார்த்ல இருந்து வளருது. ஸோ பிஜேபியை உருவாக்குவதற்கான தேவை என்ன? நார்த்ல சில பொலிட்டிக்கல் தேவைகள் இருக்கு, அந்த மக்களுக்கு சில பொலிட்டிக்கல் நீட்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கு. அதை அடிப்படையா வச்சு பிஜேபி நார்த்ல வளருது. அந்த மக்களோட பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் நிறையாவும் இருக்காங்க, ஹிந்துஸ் நிறையாவும் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காமன் இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அரசியல் நலனும் இருக்கு, பொருளாதார நலனும் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டியா அங்க வளர்றாங்க. அந்த பலத்தை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்டும் ஆகுறாங்க. நார்த்தை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்குள்ளேயும் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. ஒரு பாயிண்ட்ல காஷ்மீருக்குலாம் போகணும்னு முயற்சி பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வர முயற்சி பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்ல போயாச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா போறாங்க. அப்புறம் இந்த சைடும் போறாங்க, குஜராத்லாம் ஃபுல்லா கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோர் குரூப்பை டார்கெட் பண்ணி கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மூமெண்ட்டை கொண்டு வராங்க, அது பவர்ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க, இன்னும் நல்லது பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் போறாங்க. இப்ப இதுல என்ன சிக்கல்னா, அவங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கும் ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மண்ணுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும். ஸோ அதுதான் இவ்வளவு நாளா பிஜேபியால ஏன் வளர முடியலன்ற கேள்விக்கான பதில் அதுதான். நீங்க சொன்னீங்கல்ல, அதே அதிகார பலம் இருக்கு, பெரிய பணபலம் இருக்கு, எண்ணிக்கையிலையும் பார்த்தா மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பார்ட்டி. இன்னைக்கும் பிஜேபிக்கு கமிட்டடான கேடர்ஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கேடர்ஸா இருக்கட்டும், பிஜேபி கேடர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் ஐடியாலஜி ட்ரிவன். ஒரு காரியத்துக்காக களத்துல இறங்கி எதையும் எதிர்பார்க்காம வேலை பார்க்கறதுக்கு தயாராகக்கூடியவங்க அவங்க. தமிழ்நாட்டுல போய் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல் டைமா ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் இருந்தும், இவ்வளவு அட்வான்டேஜ் எல்லாம் இருந்தும் அவங்களால ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளா அவங்களுக்கு 10% தாண்ட முடியல? ஸோ இந்த மண் அந்த சித்தாந்தத்துக்கு ஃபேவரபிளான ஒரு மண்ணா இல்லை. இவ்வளவு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. மோடி மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, அமித்ஷா மாதிரியான பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ், பியூஷ் கோயல் வந்து இங்க அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியும் இந்த மண்ணில் அவங்களால பெருசா இது வரைக்கும் குரோ ஆக முடியல. அது காரணம் என்னன்னா, அதான் எல்லா கட்சியும் எல்லா இடத்துலையும் வளராது. ஒரு சித்தாந்தம் வளருதுன்னா அதுக்கான தேவை அந்த மண்ணில் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி திராவிடம் எது குஜராத்ல வளரணும், அது வேற. திராவிடம் இந்த பகுதிக்கான அரசியல், ஸோ அங்க வளர்வதற்கான தேவையில்லை. தமிழ் தேசியம் எதுக்கு அங்க வளரணும்? அதுக்கு வாய்ப்பு இருக்காது. தமிழ் தேசியம் இங்க மட்டும்தான் வளரணும். வேணா தமிழர்கள் இருக்க மற்ற பகுதியிலையும் அது குரோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு.
நீங்க மண்ணுக்கு பொருந்தாத அரசியலை உங்களோட அதிகப்படியான பலத்தை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்க்கலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வரைக்கும் திணிக்கலாம். ஆனா அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும். இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த மண்ணுக்கு பொருந்தாத ஒரு அரசியலை புஷ் பண்ண பாக்குறாங்க. அது இந்த மண்ணால அதை அப்சர்வ் பண்ண முடியல. அங்க சிக்கல். எப்பவுமே அப்சர்வ் பண்ணாதுன்றீங்க. தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அப்சர்வ் ஆகாது. வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா வர வர ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா வெளிமாநிலத்தவர்களே ரொம்ப ஒன்றும் அப்சர்வ் பண்ண முடியாது இல்ல தமிழ்நாட்டால. ஸோ இன்னைக்கு நீங்க பாருங்க, இப்ப சில பகுதிகள்லாம் பார்த்தோம்னா பிஜேபியோட ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கெல்லாம் பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்னையிலலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தமிழ்நாடா இருக்க வரைக்கும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்க வரைக்கும் பிஜேபிக்கு சிக்கல் தான். ஏன்னா ஃபண்டமெண்டலா பிஜேபி உருவாக்கப்பட்டது வேற ஒரு இடத்துல, வேற சில தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டோட தேவைகளுக்கு, தமிழ் மக்களோட தேவைகளை மையமா வச்சு சித்தாந்தமும் கட்சிகளும் உருவாக்கப்படும். அப்பதான் அது தமிழர்களுக்கான கட்சியா இருக்கும். அது எனக்கு வேலை செய்யணும் அந்த கட்சி. இன்னைக்கு பிஜேபியில இங்க அப்பாயிண்ட் பண்றாங்க லீடரை. இங்க தமிழ்நாட்டுல ஒன்னும் தமிழ் மக்கள் ஒன்னும் எலெக்ட் பண்ணலையே, உருவாக்கல இந்த லீடர்ஸ் எல்லாம். யார் பிஜேபி அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தலைமையோட அந்த சப்போர்ட்டை பெறுவதற்கு இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க. காங்கிரஸும் அப்படிதான். காங்கிரஸும் பிஜேபி ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆவாங்க. பவர்ஃபுல்லான லீடர்ஸ் நம்ம உருவாக்கணும். நம்ம சொல்றதுதான் இங்க இருக்கிற லீடர்ஸ் கேட்கணும். பிஜேபியோட தலைமை சொல்றதை கேட்கக்கூடாது. நம்ம சொல்றத கேட்கறதுக்கான லீடர்ஸை நம்ம உருவாக்கணும். அப்ப லீடர்ஸ் நம்மளை நம்பி இருக்கணும். அந்த லீடர்ஸை, அந்த பார்ட்டியை நம்ம உருவாக்கணும். அப்பதான் அவங்க நமக்கான கட்சியா இருப்பாங்க, நமக்கான தலைவர்களா இருப்பாங்க. அது ரொம்ப அவசியம். ஸோ அது நடக்கணும்னா நம்ம தான் உருவாக்கணும். அதை இல்ல அங்கிருந்து அவங்க சில லீடர்ஸ் இங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி நமக்கான லீடர்ஸா இருப்பாங்க? அவங்க சொல்றதான் கேட்பாங்க. ஹிந்தி தேவைன்னு சொன்னா இல்ல ஹிந்தி தேவைதான் இங்க பேசுவாங்க. ஏன் பிஜேபி தலைவர்கள் எல்லாத்துக்கும் தேவைப்படுது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பேசுறதுக்கு? மற்ற தலைவர்கள்லாம் வேண்டான்றாங்க ஹிந்தி. பிஜேபி தலைவர்கள் மட்டும் ஏன் ஹிந்தி வேணும்ன்றாங்க? அவங்களுக்கும் தெரியும் ஹிந்தி வேணும்னு சொன்னா ஓட்டு விடாதுன்னு. பட் அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. அவங்க நேஷனல் பார்ட்டியா இருக்காங்க. ஸோ அவங்க நேஷனல் பார்ட்டி நலன்கள் வேற. தமிழ்நாட்டை மட்டும் மையமா வச்சுட்டு நீங்க அதை அப்போஸ் பண்ணி தனியா இங்க மட்டும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்கு. மேபி இவங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் என்ன சொல்றது, அடாப்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது போட்டு எடுத்து வந்தா உண்டு. அதுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் இங்க தேசிய முரண் தான் இருக்கு. இப்ப முக்கியமான விஷயம் என்ன, ஒரு பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சோசியலிசம்னா பிரைமரியா என்ன கான்ட்ரடிக்ஷன், என்ன முரண் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே இருக்கக்கூடிய முரணை அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ் நேஷனலிசம் என்ன முரணை ஃபோக்கஸ் பண்றாங்க? திராவிடத்துக்கும் தமிழுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரணை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா நேத்தே நம்ம ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் முரணை நேத்தே ஜெயிச்சாச்சு. அந்த சண்டை முடிஞ்சது. ஸோ ஆரியம் வீழ்த்தப்பட்ட எதிரி தான். இன்னைக்கு சண்டை திராவிடத்துக்கும் தமிழுக்குமான சண்டை இன்னைக்கு. இது தமிழ் நேஷனலிசமோட பேசிக்கான கான்ட்ரடிக்ஷனா இதை வைக்கிறோம். ஹிந்துத்துவ பொலிட்டிக்ஸோட கான்ட்ரடிக்ஷன் என்ன? மைனாரிட்டி வர்சஸ் மெஜாரிட்டி ரிலிஜியஸ் டேர்ம்ஸ்ல. ஸோ அந்த முறை நீங்க செல்லுபடி ஆகுமானும் பார்க்கணும். வெஸ்ட் பெங்கால் அது செல்லுபடியாச்சு சோசியலிசம். இங்க அது ஒர்க் அவுட் ஆகலையே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முரண்கள்லாம் செட் ஆகும். ஸோ அதுவும் இருக்கு. நீங்க இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிஜேபியோட பாலிடிக்ஸ் அப்படி லைட்டா கொஞ்சம் வேற ஃபார்மேட்ல கொண்டு வந்தா கூட இது இங்க அப்சர்வ் ஆகிறது கஷ்டம். இந்த மண்ணில் அது பொருந்துறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் இருக்கு. 26ல என்டிகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? எப்படி பாக்குறீங்க இப்போ இருக்கிற சூழல் வச்சு சொல்லுங்க. நாளைக்கோ எதனா மாறலாம் இன்னைக்கு இருக்க சூழல்ல. என்னோட விருப்பம் என்ன சொல்லலாம், என்னோட விருப்பம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றது. இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங் ஆகுறது எனக்கு விருப்பம் கிடையாது. தேசிய கட்சிகள் வீக் ஆயிட்டாங்க, திராவிட கட்சிகளை சார்ந்துதான் இருக்காங்க. வேணா வெளியே இருந்தவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா ஓட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கும் டாமினண்டா இருக்காங்க. அது இருக்கக்கூடாது. திராவிட கட்சிகள் பலவீனப்படணும். எப்படி ஒரு காலகட்டத்தில் தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் அவங்கள வீழ்த்தினாங்க இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வீழ்த்தி அவங்கள ஃபுல்லா ஓரங்கட்டி இன்னைக்கு ஸ்மால் ஃபோர்ஸா மாத்திருக்காங்க. திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் அப்படி மாற்றப்படணும். தமிழ் தேசியம் வளரணும். நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் உருவாகணும். இன்னைக்கு எப்படி நிறைய திராவிட கட்சிகள் இருக்கு, அதே மாதிரி ஏகப்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும். தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள ஹெல்தியான ஒரு காம்படிஷன் இருக்கணும். தமிழ் மக்களுக்கான வாய்ஸா அவங்க இருக்கணும். இதுதான் விருப்பம். ஓகே, இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.